செய்திகள் வாசிப்பது கீதா. காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சி. சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் 68ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகில் தேவேந்திர குல வேளாளர் பொதுநல சங்கம் சென்னை சார்பில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லயன் டாக்டர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகை சமூக சிந்தனையாளர் கஸ்தூரி அவர்கள் கலந்து கொண்டு தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தலைவர் பாலமுருகன் மற்றும் இன்பநேசன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் திரிசூலம் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் சரஸ்வதி ஜெயசங்கர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானம் வழங்கினார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் தேவ அருள் பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டு தியாகி இமானுவேல் சேகரன் பற்றி பொதுமக்களுக்கு விளக்கி பேசினார். ஆவடி திரு கே ராஜேந்திரன் படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அநேகர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் பெரியசாமி நன்றி உரையாற்றினார். அனைவருக்கும் வணக்கம். தேசம் ஓங்குவதற்காக, வேளாண் குடியின் பெருமையை மீட்பதற்காக, அனைத்து சமூகத்தினரின் உரிமைகளை காப்பதற்காக தன் இன்னுயிர் ஈந்த பெருமகனார் ஐயா இமானுவேல் சேகரனாரின் நினைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். இன்னைக்கு இந்த அஞ்சலி விழாவில் அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமில்லாமல் பல பெண்களுக்கு தேவையான உதவிகளை விநியோகிப்பதற்கான ஒரு விழா நடக்கவிருக்கிறது. அதுக்கு இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிற என்னுடைய சகோதரர் சிவகுமார் அவர்களும் ஆவடி ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்ற நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அனைவருக்கும் இங்க என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இமானுவேல் சேகரனார் ஐயா ஒரு கனவோட அவர்
அவர் தன்னுடைய உயிரை ஈந்தாரு. அந்த கனவு இன்னுமே நினைவாயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லாண்டு காலங்களாக, பல பத்தாண்டு காலங்களாக இழந்த உரிமைகளையும் இழந்த பெருமையையும் மீட்பதற்காக ஒரு சமுதாயம் போராடி கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது அது வேளாண்குடி சமுதாயம் மட்டும் இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும், ஐயாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சமூக நீதி வர வேண்டும் அப்படின்னு நினைச்சவர். சமூக அநீதி நடக்கும் பொழுது அது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அதில் ஒடுக்கப்பட்டால், உரிமை மறுக்கப்பட்டால், அந்த இடத்துல ஒரு குரல் எழுந்தால் அதுக்கு ஜாதி, மதம், இனம், மொழி, கட்சி வேறுபாடு எதுவுமே இல்லாம என்னை போன்றவர்கள் வருவாங்க. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். தேவேந்திர குல வேளாளர்களுடைய உரிமை போராட்டத்துக்கு முழு ஆதரவை நான் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கும் கட்சி மூலமாகவும், நான் மிகவும் மதிக்கும் பிரதமர் மோடி அவர்கள் மூலமாகவும் ஒரு சரியான தீர்வை எட்ட என்னாலான அத்தனை உதவிகளையும் நான் செய்வேன். ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையே இனிமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த உரிமை நியாயமா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்றாவது கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்க தேங்கி இருக்கு, எந்த இடத்துல தடைப்பட்டு நிக்குது, தேவேந்திர குல வேளாளர்களுடைய அடையாளம் எங்க அப்படியே நிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச செய்தி தான். அதை மறுபடி சொல்ல தேவையில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் வரும், சரியான முன்னேற்றம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட வணக்கம். தனி கட்சி ஆரம்பிச்சது பாமக இன்னும் செயல்படக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு.